பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு குதிரையும் சிறுவனும். ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமம் பார்க்கவே ரொம்ப அழகா பசுமையா, எங்க பார்த்தாலும் ஒரே மரம் செடி கொடிகள்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான கிராமம் அது. அதே கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல மொத்தம் 4 பேர். ஒரு அப்பா, அம்மா, ஒரு குதிரை, ஒரு பையன். அந்த அப்பாவுக்கு அந்த குதிரைன்னா ரொம்ப இஷ்டம். ரொம்ப பாசமா, ரொம்ப அன்பா அந்த குதிரையை வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த பையனுக்கும் அந்த குதிரையை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா அந்த குதிரையை பராமரிக்கிறதுக்கு அவங்க அப்பா அந்த பையனை காலையிலேயே எழுப்பி விட்டு அதுக்கான தேவைகளை எல்லாம் செய்ய சொல்லுவார். லீவ் நாளில் கூட விடாம அந்த பையனை தொந்தரவு செஞ்சுட்டு சீக்கிரமா எந்திரிச்சு அந்த குதிரைக்கான வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லுவார். இதனாலேயே அந்த பையன் அந்த குதிரையை ரொம்பவே வெறுத்தான். ஆனாலும் அவங்க அப்பாவுக்காண்டி உதவிகளை செய்வாங்க. அப்பா கேட்குறாங்க இல்லையா, அதனால செஞ்சு கொடுப்பான். தினமும் காலையில் குதிரைக்கு சாப்பாடு வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு அந்த குதிரையை நல்லா பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களோட தொடர்ச்சியான வழக்கம். இதே வேலைகளை செஞ்சுட்டு தினமும் காலையில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. அவங்க அம்மாவுக்கும் அந்த குதிரைன்னா ரொம்பவே இஷ்டம்தான். வாங்க, என்ன வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டிங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும், ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, நீயும் சீக்கிரம் வா, நம்ம 2 பேருமே இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும், இந்த டீ போட்டு தரேன், டீயை குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டீ போட்டு கொடுக்குறாங்க. நல்லா டீயை குடிச்சிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. வெளியில் கிளம்பி போகும்போது இப்போ இந்த பையன் தனியாக இருக்கான். தனியாக இருக்கும்போது இவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது. இந்த குதிரைனால நமக்கு எவ்வளோ தொல்லை, பேசாம அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் இந்த குதிரையை நம்ம வித்தரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர்கிட்ட இந்த குதிரையை கொண்டு போய் விற்கலான்னு நினைக்கிறான். வித்துட்டு வந்தா நமக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணுறான், அந்த குதிரையை கொண்டு போய் வித்துருவோம் அப்படின்னு முடிவோடைய நினச்சிக்கிட்டு அந்த குதிரையை அழைச்சிட்டு போகிறான். அந்த ஊர்லேயே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவர் இருக்கிறாரு. அவர்கிட்டயே வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டு அந்த குதிரையை அழைச்சிக்கிட்டு கொண்டு போய் விட்டுறான். இந்த குதிரையை நீங்களே வச்சுக்கோங்க, இது நல்லா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரையை நல்ல விலைக்கு வித்துடுறான். அவரோ ஒரு குழப்பத்தோட, என்னடா திடீர்னு ஒரு சின்ன பையன் கொண்டாந்து இந்த குதிரையை கொடுக்குறானே, அவங்க அப்பா கூட எதுவும் சொல்லலையே, சரி அவர்கிட்டே விசாரிச்சுக்குவோம், இந்த பணத்தை எல்லாம் அவன்கிட்ட கொடுப்போம், அப்புறமா அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பை நிறைய பணத்தை போட்டு கொடுத்துடுறாரு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு குழப்பம், ஒரு மாதிரி மனசு ஒரு உறுத்தலோடையே வந்துட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் தவறு செஞ்சா ஒரு மனசு உறுத்தும் இல்லையா, அந்த உறுத்தலோடையே ஒரு எண்ணத்தோடையே பயத்தோடையும் வந்துகிட்டு இருக்கான். அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அப்பா நம்மளை திட்டிடுவாங்களோ, நம்ம தப்பு தான் செய்கிறோம் அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது அவனுக்கு. அந்த பணத்தை கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு, என்ன பையனோட முகமே ஒரு வாட்டமாக இருக்குது, சரியில்லையே, என்னப்பா ஒரு மாதிரி சோர்வாக இருக்கியே, என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் ஒரு வித பயத்தோட, அப்பா நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட சொல்கிறான். தப்பா என்ன செஞ்ச? அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஆசையாக வளர்த்துட்டு இருந்த குதிரையை கொண்டு போய் வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கும் சரியான கோவம் வருது. ஆனால் ஒன்றும் திட்டாமல், சரி அவனுக்கே புத்தி வரும்போது புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிடுறாரு. தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு நல்ல காய்ச்சல் வருது. அதனால எல்லாருக்கும் பதறி போய் ஃபோன் பண்ணுறான். யாரும் உதவிக்கு வரமாட்டேங்கிறாங்க. அந்த நேரம் ஒருத்தவங்கள்ட்ட வித்தான் இல்லையா குதிரைய, அவரே என்னடா அவங்க வீட்டில் ஒரு லைட் எரியுதே, எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குதிரையை அழைச்சிக்கிட்டு வேகமாக வராரு. என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு பதட்டத்தோட. அதுக்கு அவரோ என்ன சொல்கிறாருன்னா, என் பையனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்தாங்க உங்கள் குதிரை, இதை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்திலேயே ஒரு மருத்துவர் இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பையனை காட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு தவறு செஞ்சுட்டோம் இல்லையா, அந்த பதட்டத்திலையும் பயத்திலையுமே ஒரு வித காய்ச்சல் வந்துடுது. இவங்க அப்பாவோ பயந்துக்கிட்டு, என் பையனுக்கு என்னாச்சு தெரியலையே, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. டாக்டர் அந்த பையனை உட்கார வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. இல்லை, ஒரு சாதாரண காய்ச்சல் தான், பயப்பட வேண்டாம், நான் தேவையான மருந்து கொடுக்குறேன், அதை கொடுங்க போதும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பையனையும் அப்பாவையும் அனுப்பிச்சி விட்டுறாரு. அதோட அவங்க அப்பா அந்த பையனை அழைச்சிக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வராரு. இப்போ தான் அந்த பையன் தான் செஞ்ச தவறை
ரொம்ப உணர்றான். இனிமேல் இது மாதிரி தப்பை நான் எப்பயுமே என் வாழ்க்கை முழுக்க செய்ய மாட்டேன்ப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து எனக்கு அந்த குதிரையை மறுதடவை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பையை எடுத்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். அவங்க அப்பாவோ அந்த வித்தவர்கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு, நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, என் பையன் தெரியாமல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பையை அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவரோ இனிமே இது மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பையை வாங்கிக்கிட்டு அந்த குதிரையை அந்த அப்பா பையன் 2 பேர்ட்டையும் கொடுத்துட்றான். கொடுத்தோடனே அவங்க 2 பேரும் இனிமே இந்த குதிரையை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. என்ன குழந்தைங்களா, நம்ம வீட்டு விலங்குகளை நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கணும் இல்லையா? இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யக்கூடாது, புரியுதா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு நாள் வேற கதை பார்க்கலாம்.